ராதே கிருஷ்ணா. அத்தியாச்சரியமான பத்ரி நாராயணனுடைய சன்னிதானம் கோவிலுக்குள்ளே இருக்கேன். இங்கே ஒரு அழகான ஆஞ்சநேய மூர்த்தி, ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் இருக்கார். இதுதான் பத்ரி நாராயணன். முற்றத்து முக்கோல் துணையான ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, இது என்னப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமுன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வயசாகிறதுக்கு முன்னாடி வந்து பார்க்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம் இந்த பத்ரிகாசிரமன்ற அழகான ஒரு திவ்ய தேசம். இங்கே தான் ரொம்ப அழகாக மகாலட்சுமி தாயாருடைய சந்நிதி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம். ஆதிசங்கர பகவத்பாதர் புனருத்தாரணம் பண்ண அழகான ஒரு திவ்ய தேசம் இந்த பத்ரிநாதனுடையதான திவ்ய தேசம். உள்ளுக்குள்ளே போயாச்சுன்னா குபேரன், கருடன், பத்ரி நாராயணன், அதுக்கப்புறமா உத்தவர், நாரதர், நரநாராயணன் எல்லாரையும் பார்த்துள்ளோம். இங்கே பார்த்தெல்லாம் ரொம்ப அழகாக ஆதிசங்கர பகவத்பாதருடையதான கிருபையினால் இங்கே ஒரு பத்ரிநாதோட மூர்த்தி மாதிரி வச்சுருக்கா. ரொம்ப அழகாக யோக பத்ரியாக அவர் இருந்துருக்கார். ரொம்ப விசேஷம். சங்கரர் ஸ்தாபிதம் பண்ண 4 மடங்களில் ரொம்ப வசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மடம் இதுதான். இதெல்லாம் திருமங்கை மன்னன் நடந்த இடம், சுவாமி ராமானுஜர் நடந்த இடம், மணவாள மாமுனிகள், நிகமாந்த மகாதேசிகர், மத்வாச்சாரியார், வல்லபாச்சாரியார், எத்தனையோ பீடாதிபதிகள் நடந்து சேவிச்ச ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த பத்ரி நாராயணனுடைய சந்நிதி. பகவான் நாராயணனாக இருந்துண்டு நரனுக்கு திரு அஷ்டாட்சரம்னு சொல்லும்படியான ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ண இடம் இதுதான். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமன்றார் இல்லையா. அந்த ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை அவ்வளவு அழகா நாராயணன் நரனுக்கு உபதேசம் பண்ண மகோன்னதமான ஒரு ஸ்தலம். 10,500 அடி வசரத்தில் இருக்கக்கூடிய அத்தியுதமான திவ்ய தேசம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்கை மன்னன் எப்படி வந்தார்னு தெரியலை. 1300-400 வருஷங்களுக்கு முன்னாடி சங்கர பகவத்பாதர் எப்படி வந்தார்னு தெரியலை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ராமானுஜர் எப்படி வந்தார்னு தெரியலை. ரொம்ப அழகான ஆச்சரியமான காமதேனுனுடைய சந்நிதி இது. இந்த நரநாராயணர்கள் தான் ரொம்ப அழகா கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் வந்து துவாபர யுகத்தில் சகசிர கவசனாக இருந்த கர்ணனை வதம் பண்ணி லோகத்துக்கு நன்மை செஞ்சார்கள். இந்த நரநாராயண ரிஷியோட அம்மா பேரு மூர்த்தி மாதா, அப்பா பேரு தர்ம ரிஷி. லோகத்தில் தபசு பண்ணுறத எப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காகவே சுவாமி இப்படி வந்தார். பதரி அப்படின்னா இலந்தைன்னு அர்த்தம். அழகா ஒரு இலந்த மரத்துக்கு கீழே தான் சுவாமி இங்கே தபஸ் பண்ணுறார். சரியா, பகவான் வந்து இங்கே ஆசிரமம் ஜோரா நாராயணா இருக்கார். தாயார் பகவான் இப்படி குளிர்லையும் மழையிலையும் இருக்காருன்னு சொல்லி அவள் மரமாக இருக்கா. இனிமேல் இளந்தம்பழம் சாப்பிடும் பொழுதெல்லாம் இந்த பத்ரி நாராயணனை அழகாக நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல நாராயணனுடையதான இந்த பிரசாதம் எல்லாம் விற்பா. இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஜோரா ஆஞ்சநேய மூர்த்தியினுடையதான சந்நிதி இங்கே ரொம்ப விசேஷமாக இப்படி இருக்கார். இங்கே பார்த்தேன்னா நரநாராயண மூர்த்தி இருக்கா. இதோ இந்த கையில் வில்லும் அம்பும் வச்சுட்டு இருக்கிறது நரன், உட்காந்துட்டு இருக்கிறது நாராயணன். இங்கே சகசிர கவசன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனோட 1000 கவசத்தை கிழிக்கிறதுக்காக நாராயணன் சண்டை போடுவார். நரன் 12 வருஷம் தபஸ் பண்ணுவார். அப்படி தபஸ் பண்ண பிறகு நரன் சண்டை போடுவார். அப்புறம் நாராயணன் தபஸ் பண்ணுவார். அப்படி 999 கவசத்தை ரொம்ப அழகாக அவள் கிழிச்சுடுறா. அதில் ஒரு கவசத்தோடு தான் அந்த சகசிர கவசன் கர்ணனா வரான். அப்போ தான் நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் வரா. அப்போ தான் நரன் 12 வருஷ தபஸுக்காக வனவாசம் அர்ஜுனன் போகிறான். இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். க்ஷேத்திரபாலன் சொல்லும்படியான கண்டாகர்ணனுடைய அழகான சந்நிதி. இந்த கண்டாகர்ணன் யாருன்னா எப்பொழுதும் காதில் மணி மாட்டின் இருப்பான். அதாவது பெரிய சிவபக்தன். ஆனால் நாராயண நாமத்தை கேட்டுடப்படாதுன்றதுக்காக எப்பொழுதும் காதில் மணியை கட்டிண்டு யாராவது நாரா அப்படின்னுட்டானா உடனே மணி அடிப்பார். அப்போ அந்த கண்டாகரன் மோட்சம் வேணும்னு சிவபெருமானிடத்தில் கேட்க சிவபெருமான் சொல்கிறார்,
நாராயணன் தானப்பா மோட்சம் தர முடியும் சொல்ல, இந்த நாராயணன் நான் எங்க தேடுவேன் இவன் கேட்க கைலாசம் வருவான்னு அழகா சிவபெருமான் சொல்ல, நாராயணனுக்காக இந்த கண்டாகரன் காத்தண்டு இருக்க, நாராயணனான கிருஷ்ணன் ஜோரா வர ரொம்ப விசேஷமாக ஜம்முன்னு பகவானுக்கு ஒரு ரிஷிய சூலாயத்தில் குத்தி இந்த கண்டாகரன் கொடுக்க, பின்னவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளையும் அழகா ராமானுஜிடத்தில் சொன்ன கண்டாகர்ணன் இவர் தான். ஸோ இந்த கண்டாகர்ணன் சந்நிதி நல்லா வெள்ளையாக இருப்பார். இவர் தான் இந்த ஊர் காவல் தெய்வம். பத்ரி மானா இதெல்லாம் காப்பாத்தின்னு இருக்கிறது இவர் தான். பக்கத்தில் நரநாராயணன் சந்நிதி, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சந்நிதி. இங்கே உள்ளுக்குள்ள ரொம்ப அழகாக ஜோராக அத்தியுதமாக பகவான் பத்ரி நாராயணன் இருக்கான். லெஃப்ட் எண்டில் குபேரன், அதுக்கு அடுத்ததாக ரொம்ப விசேஷமாக கருடன், அதுக்கு அடுத்ததாக ரொம்ப அத்தியுதமாக பத்ரி நாராயணன், அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்தியான உத்தவர். இந்த உத்தவர் யாருன்னா கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு உத்தவர். அதுக்கப்புறமா அவர் கீழே நாரதர், தேவரிஷி நாரதர் இங்கே பூஜை பண்ணுறார், அந்த அழகான நாரதர். அதுக்கப்புறமா நரநாராயண ரிஷி. இப்படி இத்தனை சன்னதிகள் இங்கே இருக்கு. நிச்சயமா நீங்க வரணும், வர முடியும். உங்க வயசோ, உங்க உடல் நிலையோ, உங்க பணமோ, உங்க குடும்பத்தினுடையதான விஷயத்தையோ யோசிக்காதீங்கோ. நிறைய அழகா நாமஜபம் பண்ணுங்கோ. நிச்சயமா நாராயணன் உங்களை கூப்பிடுவார். ஆனந்தமா ஜம்முன்னு போய் வந்து கட்டாயம் பார்க்கணும். எல்லாரும் வந்து பார்க்கணும். இப்போ சன்னிதானம் திறந்திருக்கா, எல்லாரும் உள்ள போய் ஜோரா பகவானை பார்க்க முடியும், நிச்சயமா தரிசிக்க முடியும். சரியா? ராதே கிருஷ்ணா.